வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம வந்து மோஸ்ட்டாக லைவில் கேட்கக்கூடிய கமெண்ட் தான், எந்த டைம் ஃப்ரேம் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அண்ட் வந்து பெஸ்ட்டு டைம் ஃப்ரேம் எது அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் பெஸ்ட்டு டைம் ஃப்ரேம்னு நம்ம குறிப்பிட்டு இந்த டைம் ஃப்ரேம் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் எந்த டைப் ஆஃப் என்ட்ரி எடுக்கிறீங்களோ அதுக்கு எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வேணால் சொல்லலாம். இப்போ ஒரு இன்ட்ராடே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா அங்கே ஒரு டே சார்ட்டை வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் வந்து அங்கே என்ட்ரியும் கிடைக்காது, அண்ட் வந்து எக்ஸிட்டும் பண்ண முடியாது, ஸ்டாப் லாஸும் வைக்க முடியாது. அப்போது ஒரு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ஷார்ட் டேர்ம் 3 மந்த்தோ இல்லை 6 மந்த்தோ அப்படிங்கும்போது அங்கே வந்து நம்ம ஒரு 1 hour சார்ட்டோ இல்லை 15 minute சார்ட்டோ பார்க்குறதுல எந்த யூஸும் கிடையாது. எந்த ட்ரேடர் எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது வேணா இருக்குது. இருக்கிற டைம் ஃப்ரேமில் எந்த டைம் ஃப்ரேம் பெஸ்ட்டுங்கிறதெல்லாம் ஒரு அனாலிசிஸில் இல்லை. சரியா? சரி, எந்த ட்ரேடர் எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும் பார்க்கலாம். ஓகே, நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ எடுத்துக்கலாம். நான் வந்து மோஸ்ட்டாக இந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது வரலாம். நான் மோஸ்ட்டாக வந்து மந்த்து, டே அண்ட் வந்து 1 hour சார்ட், 15 minute சார்ட் அண்ட் வந்து 3 minute சார்ட். சரியா? இங்கே செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், ஸ்டார் பண்ணி. இந்த சார்ட்ஸ் தான் நான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது. அண்ட் 1 hour இது வச்சுக்கலாம். சரி, 3 minute, 15 minutes, 1 hour, டே, மந்த். சரியா? சரி, இப்போ வந்து 3 டைப்பாக ட்ரேடரை பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்க. சரியா? இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அண்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். சரியா? இந்த 3 டைப்பாக தான் ட்ரேடர்ஸுங்கிறவங்க இருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகணும், மேலேருந்து வரலாம். சரியா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஒரு 6 months ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் 1 yearக்கு மேலே ஹோல்டு பண்ணுறீங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து 6 monthோ ஆர் 3 monthோ ஆர் 1 yearக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு பொசிஷனை ஹோல்டு பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து மந்த்லி சார்ட் வச்சுக்கணும். இப்போ ஏன் ப்ரோ மந்த்லி சார்ட் வச்சுக்கணும்? நம்ம வந்து ஒரு 6 month இந்த மாதிரியான ஒரு இண்டெக்ஸ் வந்து ஒரு இப்போ ஃபார்மா இல்லை ஸ்டீல்ஸ், இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெட்டல் செக்டார் பார்த்துட்டிங்கன்னா டாட்டா ஸ்டீல் அண்ட் ஹிண்டால்கோலாம் கடந்த 1 மாதமாக நல்லா ஏறிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி குறிப்பிட்ட செக்டார் சம்டைம் ஒரு 3 monthோ இல்லை வந்து ஒரு 6 monthோ நல்ல ட்ரெண்டிங்க்கு வரும். இப்போ ஐடி செக்டார் பார்த்துட்டிங்கன்னா வீக்காக இருக்குது, நாஸ்டாக் இறங்குறதுனால இப்போ வீக்காக இருக்கான். தென் இப்போ வந்து ஒரு மெட்டல் ஸ்டாக் வந்து நல்லா ஏறினதுக்கப்புறம் அது அப்படியே வந்து சாந்தமாயிடும், கொஞ்ச நாள் எந்த மூமெண்ட்டுமே இருக்காது. அப்போ வேற ஒரு செக்டார் பர்ஃபார்ம் வரும். மேபி ஐடி செக்டார், நாஸ்டாக் நல்லா வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஐடி செக்டார் திரும்ப ஒரு 3 to 4 month ரேலி வரலாம். அந்த மாதிரி குறிப்பிட்டு ஒரு செக்டார் ஒரு ரேலிக்கு வருது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு பாருங்களேன். இப்போ இந்த கரெக்ஷன் பார்த்துக்கோங்க, நிஃப்டியவே எடுத்துப்போம். நிஃப்டி சார்ட் தான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல இந்த ஸ்விங் பார்த்துட்டா 4 மாத கரெக்ஷன் வருது. மந்த்லி கேண்டில் வச்சுருக்கேன், 1 2 3 4. சரியா? 4 மாத கரெக்ஷன் வருது. இந்த லாஸ்ட் கேண்டில் வந்து டோஜின்னு சொல்லுவாங்க. தென் டோஜி கேண்டில் வந்துட்டு திரும்ப வந்து ரேலி புதுசாக திரும்ப ஏற ஆரம்பிக்கிறான். திரும்ப ஒரு 4 மாதம் பார்த்தீங்கன்னா தெரியும், திரும்ப ஒரு 3-4 மாதம் என்ன பண்ணுறான், கன்சால்டேட் பண்ணுறான் ஒரே ரேஞ்சுக்குள்ளே. அண்ட் வந்து திரும்ப ஒரு 2 மாதம் நல்ல ரேலி வரான், பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் கன்சால்டேட் பண்ணி ஒரு 3-4 மாதம் அப்படியே சுற்றுறான். தென் திரும்ப ஒரு 4 மாதம் நல்ல ரேலி. இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து மிக்ஸ்டாக தான் இருக்கும், ஏறும் இறங்கும். அப்போ அந்த ஏற்றம் அப்படிங்கிறது வரும்போது நீங்கள் வந்து ஒரு மந்த்லி சார்ட் பார்க்குறீங்கன்னா 3 to அதாவது ஒரு 6 month அப்படி வச்சுக்கோங்க. ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங். இந்த ஸ்விங்னா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன். ஸ்விங் அதை ட்ரேடுன்னு நினச்சிக்கிறாங்க. ஸ்விங்னா ஒன்றும் இல்லை, மார்க்கெட் வந்து ஒரு கீழேருந்து மேலே போச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்விங். இந்த லோ டு இந்த ஹை போகிறது வந்து ஒரு ஸ்விங்னு சொல்லுவாங்க. இந்த ஹை டு லோ வரது ஒரு ஸ்விங்கும்பாங்க. இந்த ஸ்விங்கை பிடிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்விங் ட்ரேடர். சரியா? அது வந்து மந்த்லி ஸ்விங்கையும் பிடிக்கலாம், டே ஸ்விங்கையும் பிடிக்கலாம், 1 hour ஸ்விங்கையும் பிடிக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்விங்கை பிடிச்சிங்கன்னா ஸ்விங் ட்ரேடரு. தென் அதை பொறுத்தவரை ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடர், லாங் டேர்ம் ஸ்விங் ட்ரேடர்னு நீங்கள் வந்து அதை வேணால் பிரிச்சுக்கலாம். சரியா? இப்போ ஒரு 3 to 6 month அப்படிங்கும்போது நம்ம மந்த்லி சார்ட் வச்சுக்கிறோம். மந்த்லியில் வர இந்த ஸ்விங் ஒரு ஷார்ட் டேர்ம் 3 month ஏற்றத்தை 4 month ஏற்றத்தை பிடிக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஒரு மந்த்லி சார்ட் வச்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணுறது மூலிமா ஒரு 3 month நம்ம என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம். ஸோ ஓகே, அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடர்னால் மந்த்லி சார்ட் பார்த்தாச்சு. சரி, டே சார்ட் எதுக்கு அப்படின்னா
ஒரு டே சார்ட்டுங்கிறது வந்து இப்போ ஒரு எஃப்ஒண்டோ ஸ்கிரிப்ட்ஸில் எடுத்துக்கோங்க. எஃப்ஒண்டோ ஸ்கிரிப்ட்ஸில் வந்து எப்பவுமே நல்ல அக்ரெசிவ் மொமெண்டம் இருக்கும். அதில் ஒரு 200க்கும் மேற்பட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் மற்ற ஸ்டாக் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நான் எஃப்ஒண்டோ ஸ்டாக்ஸு எப்பவுமே ஒரு மொமெண்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் எஃப்ஒண்டோ ஸ்டாக்கில் அது மொமெண்டமில் இருக்கிறனால தான் நல்ல ஹை வாலட்டைலாக ட்ரேட் ஆகுங்கிறனால தான் அவங்க வந்து எஃப்ஒண்டோலே வச்சுருக்காங்க. இது ஒரு கான்செப்ட் இருக்குது. எதனால் வந்து அவங்க வந்து எஃப்ஒண்டோவில் நிஃப்டியில் வந்து 1500-2000 ஸ்டாக் ட்ரேட் ஆகுது என்எஸ்சியில். ஆனால் வந்து வெறும் 200 ஸ்டாக் தான் வந்து ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஹை மொமெண்டம் ஸ்டாக்கு, வேகமாக நகரக்கூடிய ஸ்டாக்கு, அதனால தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போ எடுத்துப்போம். அதெல்லாம் நல்லா ஹை மொமெண்டம் ஸ்டாக். இந்த ஹை மொமெண்டம் ஸ்டாக் வந்து ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பைரி, அந்த ஒரு எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகுது 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளனா, அதில் ஏதாவது ஒரு 6 நாள் 7 நாள் நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கும். சரியா, அந்த ட்ரெண்டை பிடிக்கணும். ஒரு எஃப்ஒண்டோ ஸ்டாக்கு அந்த ஒரு 10 நாளுக்குள்ளே ஒரு மொமெண்டம், ஒரு வாரம் நல்லா ஏறும் இல்லை இறங்கும், அந்த மொமெண்டம் பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் டே சார்ட் வச்சுக்கணும். டே சார்ட்டில் வர பிரேக் அவுட்ஸ் கொஞ்சம் அக்யூரசி நல்லாவே இருக்கும் நமக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு 10 நாள் 15 நாள் இந்த மாதிரிலாம் ட்ரேட் ஹோல்டு பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் டே சார்ட் தான் பெஸ்ட்டு சார்ட்டு. அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இன்ட்ராடே. சரியா, ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க வந்து மந்த்லி சார்ட் பார்க்கணும். நான் வந்து இல்லை ஒரு மந்த் வரை ஹோல்டு பண்ணுவேன், 10 நாள் 15 நாள்னால் டே சார்ட் பார்க்கணும். இல்லை நான் இன்ட்ராடே ட்ரேடர்னால் நேராக என்ன வந்துடணும்னா இன்ட்ராடேயில் 2 கேட்டகரியாக பிடிச்சிக்கலாம். ஒருத்தவங்க இன்ட்ராடே வந்து காலையிலேருந்து எடுத்துப்பாங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஈவினிங் வரை கூட வெயிட் பண்ணி, ஈவினிங்கில் 3:30 மணி வரை கூட வெயிட் பண்ணி பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்கேல்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்ட்ராடேயில் குயிக்காக உள்ளே போவாங்க, வெளியே வந்துடுவாங்க. இப்போ இந்த 2 டைப்பாக இருக்காங்க. சரியா, அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு ஸ்கேல்பராக இருக்கீங்கன்னா நான் பார்த்த வரையும் நம்ம லைவ்லேயும் நீங்கள் பார்க்கலாம், மோஸ்ட்டாக வந்து 3 minutes சார்ட் வந்து நல்ல அக்யூரசி தரும். சரி, அதில் இருக்கிற பிரேக் அவுட் வந்து எப்படி பிரேக் அவுட்னா வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடில் போனால் டே நம்பலாம் அப்படிங்கிறேன். நல்ல பிரேக் அவுட் ஃபேக் அவுட்டில் உடனே கொடுக்காது, நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா 3 minutes சார்ட்டில் இருக்கிற பிரேக் அவுட் வந்து நல்ல அக்யூரசி அதிகமாக இருக்கிறத நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நம்ம லைவில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் வந்து இது நீங்கள் என்ட்ரி அண்ட் வந்து எக்ஸிட், உங்கள் டார்கெட், இது எல்லாமே நீங்கள் எதில் வச்சுக்கணும் அப்படின்னா 3 minutes தான் வச்சுக்கணும். அண்ட் வந்து 3 minutes வர ரீட்ரேஸ்மெண்ட்டு, அப்புறம் வந்து பிரேக் அவுட்ஸு, இந்த மாதிரி ட்ரேட் போகிறீங்கன்னா மேபி ஒரு 30 to 50 பாயிண்ட்ஸ் பிடிக்கலாம் மேக்ஸிமம். நான் சொல்கிறேன், அது சம்டைம்ஸ் வந்து 3 minute பிரேக் அவுட்டில் 10 to 15 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். சரியா, இல்லை நான் வந்து கூடுதலாக பிடிக்கணும், இப்போ இதிலலாம் எவ்வளோ பர்சன்டேஜ் பிடிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 minute சார்ட்லாம் நீங்கள் 4% பிடிச்சிட்டாலே அது வந்து பெரிய டார்கெட் தான். நிஃப்டி ஒரு நாளைக்கு வந்து நமக்கு 4% மூமெண்டம் பிடிக்கிறதுலாம் பெரிய விஷயம். சரியா, நீங்கள் ஸ்கேல்பராக இருக்கீங்கன்னா. அதனால் இல்லை நான் 4%, 0.5% மூமெண்டம் ஒரு நாளைக்கு வந்து நிஃப்டி ஒரு 1.5% ஏறுறான் இல்லை இறங்குறான் அப்படிங்கும்போது அதில் ஒரு 3/4%, 1% பிடிக்கணும்னா 3 minute ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 15 minute சார்ட் வச்சுக்கணும். சரியா, 15 minute சார்ட் வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது நமக்கு அதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பிரேக் அவுட் ஆகும்ட்டும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க வச்சுக்கோ. ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிட்டு இப்போ இப்படி எடுத்துக்கலாம், ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணிட்டீங்க, ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணியாச்சு. தென் இதோட பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க. மேலே வந்து 15 minutes வந்து க்ளோஸ் வைக்கிட்டும், நான் வந்து என்ட்ரி எடுக்கிறேன்னு க்ளோஸ் வைக்கிற மாதிரி வரும். சரியா, கடைசி நேரத்தில் க்ளோஸை கொண்டு வந்து கீழே வச்சுருவான். நெக்ஸ்ட் கேண்டில் அடித்து மேலே மொத்தமாக தூக்கிட்டு போயிடுவான். இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இது நிறைய முறை நான் பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், ஏன்னா என்ட்ரியே கிடைக்காது. என்ட்ரி இங்கேயே போய் எடுக்க முடியும். அப்போ நம்ம முன்னாடியே என்ட்ரி எடுக்கணும்னா க்ளோஸே இப்படி தான் வைக்கிறோம். எங்கே கீழே கடைசி நேரத்தில் வந்து மேலே போவான், இப்படி க்ளோஸ் வைக்கிற மாதிரி கீழே க்ளோஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் கேண்டில் மொத்தமாக தூக்கிட்டு போய் மேலே க்ளோஸ் வச்சுருவாங்க, டார்கெட்டே முடிச்சிருவான். அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. தென் இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா, எந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ண போதோ அதுவே மொத்தமாக போய் க்ளோஸ் வச்சிடுறது. இது நிறையா முறை 15 minutes நடக்கும். அப்போ நமக்கு வந்து ஒரு 15 minutes வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வரைஞ்சிட்டு நீங்கள் அதோட பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா சம் என்ட்ரிஸ் கிடைக்கும், சம் என்ட்ரிஸ் கிடைக்காது. அப்போ நம்ம அக்ரெசிவாக என்ன பண்ணலாம், 15 minutes அண்ட் வந்து 15 minutesல வந்து நீங்கள் டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. சரியா, அப்போ அது ஒரு 3 minute வந்து மேலே போய் க்ளோஸ் வச்சுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 3 நிமிஷம் கேண்டில் 15 minutes ரெசிஸ்டன்ஸே ப்ரீவியஸாக என்ட்ரி கொடுத்துடலாம். ஒருவேளை திரும்ப உள்ளே வந்துருச்சுன்னா அந்த என்ட்ரி நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். திரும்ப மேலே போகணும் அப்படின்னா ரீஎன்ட்ரி கூட கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த மாதிரியான இன்ட்ராடே பண்ணுறதுனா மட்டும் இந்த 15 minutesல அக்ரெசிவாக வந்து முடிவெடுக்கும். 15 minutesலேயே டார்கெட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 15 minutesோட க்ளோசிங்க்கே நம்ம வெயிட் பண்ணும்போது
நிறையா முறை இந்த மாதிரி 15 மினிட்ஸ் வெளியே போயிடும். அதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. ஆனால் 3 மினிட்ல என்ட்ரி கிடச்சிரும். 3 மினிட் வந்து பக்காவாக அதுலேயே ஸ்கேல்பிங் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக 3 மினிட்ல என்ட்ரி கிடச்சிரும். இந்த 5 மினிட் கேட்பாங்க. 5 மினிட் ஸ்கேனில் பொறுத்தவரை அதிகமாக ஃபேக் அவுட்ஸ் கொடுக்கும். நான் அதை அப்சர்வ் பண்ணியிருக்கேன், லைவ்லி இதை பற்றி பேசியிருக்கேன். அதனால் வந்து 5 மினிட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது என்னை பொறுத்தவரை நல்லது. சில பேர் 5 மினிட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அது அவங்க கருத்து. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா 3 மினிட் வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் 15 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் 30 பாயிண்ட்ஸ் டார்கெட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். அப்புறம் இல்லை நான் வந்து 3 மினிட் இல்லை 15 மினிட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா டார்கெட் மேபி பர்சன்டேஜில் வச்சுக்கலாம். 1/4% இல்லை 0.5% நிஃப்டியோட மூமெண்டமில் நம்ம பிடிக்கலாம். சம்டைம்ஸ் நல்லா அக்ரெசிவாக மூவ் ஆகுதுன்னா 1% கூட பிடிக்கலாம். சரியா? இதுதான் வந்து டைம் ஃப்ரேம் பொறுத்தவரை 3 டைப். அண்ட் 3 டைப்பில் நீங்கள் எந்த டைப் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்டாக வந்து ஆப்ஷன் செல் பண்ணுவேன். ஸ்விங் ட்ரேட்ஸ் நான் யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து டே சார்ட் யூஸ் பண்ணுவேன். இன்ட்ராடேக்கு பார்க்கும்போது 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுவேன். சரியா? ஓகே, ஏன்னா நான் ஸ்கேல்பிங் பண்ணுறதுல ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறதுனால வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். அண்ட் வந்து இந்த டைம் ஃப்ரேம்லேயே வந்து நம்ம சிங்கிள் டைம் ஃப்ரேம் வச்சு இது பண்ணுறோம். இதுக்குள்ளே மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அது மாதிரி நிறைய விஷயங்களாக இருக்குது. 1 by 1 அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உங்கள் கடமை, கேட்குறது உரிமை. கேட்டுட்டேன் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.